வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத பலன் பார்க்க போகிறோம். இருக்கிற மாதத்தில் இந்த 12 மாதத்தில் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிற மாதம் எதுனா ஜூன் மாதம்தான். ஏன்னா ஜூன் 2 ஆரம்பத்திலேயே குரு பயிற்சி. குரு பயிற்சின்றது முழு சுப கிரகம், சரிங்களா? அதனால் அந்த முழு சுப கிரகம் ஆரம்பிக்கிற இந்த ஜூன் தான் எல்லோரும் பயங்கர வெயிட்டிங். நம்ம ஏற்கனவே குரு பயிற்சி இதில் கொடுத்துருக்கோம். அதில் வந்து குரு பகவானை மட்டும் வச்சு சொன்னோம். இதில் வந்து குரு பகவான் கூட வேறு என்னென்ன கிரக மாற்றங்கள்லாம் வருது. ஏன்னா சூரியன் மாறுவார், உங்களுக்கு சுக்கிரன் மாறுறாரு. அதனால் இந்த மாற்றங்கள்லாம் வச்சு ஓவராலாக இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இதை பார்க்க போகிறோம். இந்த ஜூன் மாதத்துலேயும் 2 தமிழ் மாதங்கள் வரும்ல. உங்களுக்கு வந்து ஒன்று வைகாசி வரும், இன்னொன்று ஆனி வரும். வைகாசி விசாகம்லாம் போன மே நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்போம், முருகனுக்கு உகந்தது. இந்த ஆனியில் வந்து ஆணி திருமஞ்சனம் நடக்கும். ஜூன் 22 ஆணி திருமஞ்சனம்ன்றது நடராஜர் அந்த ரூபத்தை காட்டினது, அன்னையோட சேர்ந்திருந்த நாள். அந்த ஆணி திருமஞ்சனம் ரொம்ப அற்புதமான நாள். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, ஆகாய தத்துவத்தோடைய ஆற்றல் பெறுறதுக்கு, முக்தி நிலைக்கு போகிறதுக்குலாம் இந்த நாள் ரொம்ப நல்லது. வழிபாடு பண்ணலாம். இப்போ உங்கள் ராசிக்கான இந்த ஜூன் மாத பலனை பார்ப்போம் வாங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்னம் எப்படி இருக்கு? செமையான டைமிங்கு, சூப்பரான டைமிங். ஏன்னா குரு பகவான் உங்களை தான் 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. சொல்லுவாங்கள்ல, கெஞ்சி கேட்டாலும் 5ல் வரமாட்டார் குருன்னுவாங்க. அந்த 5ஆம் பார்வையை தான் உங்களை பார்க்குறாரு. ரொம்ப நல்லாயிருக்க டைம். அதுவும் எனக்கு இது விருச்சகத்துக்கு சொல்கிறது தான் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இருக்கிற 12 ராசிகள்லேயே நிறைய ஏமாற்றப்படுபவர்கள், முதுகில் குத்து வாங்கினவங்க, ரொம்ப ஒரு அட போங்க சார் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அடிமேல் அடியாக விழுது சார்ன்றவங்க ஜென்ரலாகவே விருச்சகம் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அவங்களுக்கு குரு பார்வை பார்க்குதுன்னா அப்போ இப்போ அவங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து எவ்வளவு தூரம் யூஸ் பண்ணிக்க முடியுமோ அழகாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, எது எதுலலாம் யூஸ் பண்ணிக்கணும் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, விருச்சகம் வந்து அதை காலபுருஷ தத்துவத்துக்கு அகெயின் பிறப்புறுப்பு இந்த மாதிரி சைடில் வரும். குழந்தை பிறப்புக்கு யாராவது ட்ரை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா விருச்சகத்தில் வந்து இந்த அதான் மர்ம உறுப்புகள் சம்மந்தமாக ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ லேடிஸ் இருந்தால் இப்போ பீரியட்ஸ் இஷ்யூஸ் அந்த மாதிரியோ, இல்லை ஜென்ஸாக இருந்தால் கவுண்ட், இல்லை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூஸோ வரும். நிறைய பேருக்கு வந்து இப்போ அகெயின் கத்திப்படுற மாதிரி சில சூழ்நிலைகள் வரும். அது ஜாதகத்தை பொறுத்து எல்லாருக்கும் கிடையாது, சரிங்களா? இந்த சர்ஜரிஸ் அன்வான்டாக ஏதாவது ஒரு, ஏன்னா இது செவ்வாய் வீடு வேறு, ஓகே, அதனால் அந்த இஷ்யூஸ் வரும். அதனால் இவங்க வந்து சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கிறதுன்றது ரொம்ப 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 நல்லது. தயவு செஞ்சு பண்ணுங்கள். இது ஒன்று. இன்னொன்று, சார் குழந்தை பெற்றுக்க மாதிரி முதல்ல கல்யாணம் ஆகணும், லவ்லாமேனுமே அப்படின்னா கல்யாணத்துக்கும் டைம் நல்லாயிருக்கு. அதை விட லவ்வுக்கு டைம் சூப்பராக இருக்குது. யாராவது விருச்சகத்தில் லவ் பண்ணுறீங்கன்னா கை கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இருக்கிறதுலே அதிக பிரேக்கப் யாருக்குன்னா விருச்சகத்துக்கு தான் நடக்கும். பிரச்சனைனா விருச்சகம் வந்து அழகாக இருப்பாங்க, அறிவாக இருப்பாங்க. அதனால் 2துலேயும் அட்ராக்ட் ஆகி ஆள் மாட்டிடும், லவ் செட் ஆகிடும். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ளே தான், விருச்சகத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். ஏன்னா இவங்களுக்கு அறிவு வேறு ஜாஸ்தி. இன்னொன்று, ரொம்ப பேச மாட்டாங்க, ஆனால் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா லைஃப்பில் மறக்கவே மறக்காது நம்மளுக்கு. அந்த மாதிரி நச்சுன்னு கொட்டுற மாதிரி கொட்டி விட்ருவாங்க. அது நிறைய பேரால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஒரு தடவை கமெண்ட் இருப்பாங்க, 2 தடவை, அதுக்கப்புறம் பார்த்து இது எனக்கு செட் ஆகாதுன்னு பிரேக்கப் ஆகிடும். விருச்சகத்துக்குலாம் எப்படின்னா யாராவது 6 மாதம் இல்லை 1 வருஷம் உங்களோட ஒரு நல்ல லவ்வராக இருந்துட்டாங்கன்னா கண்ணை மூட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. ஏன்னா உங்கள் கூட ஒருத்தர் அவ்வளோ தூரம் இருக்காங்கன்னாவே உங்களை நேசிக்கிறாங்க, உங்களை புரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் தேடி எடுத்தாலும் கிடைக்காது. கண்ணை மூட்டு கல்யாணம் பண்ணுங்கள், சந்தோஷமாக வாழ்க்கையில் இருக்குது. ஸோ லவ், குழந்தை பிறப்பு, இதுக்கெல்லாம் வந்து டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. இதை தாண்டி அப்படின்னா முயற்சிகள் தான். ஏன்னா விருச்சகம் சும்மா சொல்லக்கூடாதுங்க, நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு கடுமையாக உழைப்பாங்க, நிறைய ட்ரை பண்ணுவாங்க, இனோவேஷன்லாம் நிறைய பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணலாம். புதுசாக எனக்கு வந்து தொழில் தொடங்கணும், இல்லை புதுசாக வேலைக்கு ஏதாவது மாறணும்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். வேலைக்கு மாறுறதை மட்டும் கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். இப்போ ஏன்னா உங்கள் 6ஆம் வீட்டிலாம் சனி பகவானுடைய தாக்கம் இருக்கிறதுனால வேலையில் எனக்கு தெரிஞ்ச விருச்சகத்தில் நிறைய பேருக்கு லைட்டாக டிஸ்டர்பன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் தேவைப்பட்டால் மட்டும் மாறுங்க, இல்லைன்னா வேண்டாம். அப்படி மாறுற சூழ்நிலை இருக்குது
இல்லை சார் வேலையில் பிரச்சனை சார் நான் மாறி ஆகணும் சார்னா என் நம்பருக்கு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. நான் அதுக்கான சில மலர் மருந்துகள் அது மாதிரி நிறைய தெரப்பீஸ் இருக்குது, நான் அதை கொடுக்குறேன். அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? மற்றபடி தொழிலும் அதே தான். தொழில் பண்ணுறவங்களும் ரொம்ப ஜாகிரதையாக பண்ணுங்கள். ஏன்னா சும்மாவே விச்சகத்தை நம்ம எவ்வளோ உஷாராக இருந்தாலும் நம்மளை ஏமாற்றி விட்டு போயிடுறாங்க. எப்படி தான் டிசைனாக யோசிக்கிறாங்கன்னு தெரில. அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உங்கள் 10ஆம் வீட்டிலலாம் கேது பகவான் இருக்கிறதுனால குழப்பி விட்ருவாங்க. விருச்சகம்லாம் எப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், பிளாக் ஆர் ஒயிட், எஸ் ஆர் நோ, அது மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நம்மளை எப்போ குழப்பி விட்றாங்களோ நம்மளுக்கு மண்டை வலிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ என்னென்னா பிஸ்னஸில் ஆஃபீஸில் சின்ன பிரச்சனையெல்லாம் ஊதி பெருசாகிக்கினே இருப்பாங்க, ரொம்ப குழப்புவாங்க. அதனால் நீங்கள் தெளிவாக இருந்தால் தான் யார் குழப்புறாங்கன்றதை பார்த்துட்டு அவனை வெளியே திருத்த முடியும். நீங்களும் கூட சேர்ந்து குழம்பிட்டிங்கன்னா அது ரொம்ப பிரச்சனையாகும். அதனால் அதை பார்த்துக்கோங்க. ப்ராஃபிட்னால் கொஞ்சம் ஒழுங்காக பார்த்துக்கோங்க. மற்றபடி பர்சனல் லைஃபுக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. மனசை விட்டு பேசணுன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அமையணும், பார்ட்னர் அமையணும், டைம் அவ்வளோ நல்லாயிருக்கு. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் சூப்பராக உங்களுக்கு வெற்றி அடையும். ஓகே, இதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் தாங்க, முருகர் தாங்க. முருகர் வள்ளி தேவனையோட வழிபடுங்க. நீங்கள் கேட்டை நட்சத்திரமாக இருந்தால் இந்திரதேவன் வழிபட்ட கோவில்கள்லாம் வழிபாடு பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இதில் திருவண்ணாமலை போனீங்கன்னா இந்திரலிங்கம் இருக்குது. தேவேந்திரன் வழிபட்ட சிவாலயங்கள் நிறைய இருக்குது. முருகன் ஆலயங்களே இருக்குது. வல்லக்கோட்டை முருகன் கோவில் இருக்குது சென்னைக்கு மிக அருகாமையில். அதுமாதிரி இந்திரன் வழிபட்ட கோவில் போங்க, அதுவும் உங்களுக்கு நல்ல பவர்ஃபுல் தரும். தீபம் ஏற்றுங்க, எங்கே போனாலும் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள், ஓஹோன்னு வருவீங்க வாழ்க்கையில். இப்போ உங்கள் ராசி லக்னத்துக்கான பொதுவான பலனை நம்ம இப்போ பார்த்தோம். அதான் எப்போவுமே சொல்கிறது, இந்த ஒரு உங்கள் ராசி லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பொதுவான பலன்கள் தான் நம்ம சொன்னோம். உங்களுடைய நார்மலாக இந்த மாதம் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், யாருக்கெல்லாம் குழந்தை பேர், யாருக்கெல்லாம் திருமண வாய்ப்புகள் இருக்குது, யாருக்கெல்லாம் லவ் செட் ஆகும், யாருக்கெல்லாம் புதுசாக வேலை கிடைக்கும், யாரெல்லாம் வெளிநாடு போகலாம், யாரெல்லாம் சுற்றுலா போகலாம், உடல்நிலை மனநிலை இந்த மாதம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி பொதுவான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம். இதுவே நிறைய உங்களுக்கு மேட்ச் ஆகும். சரிங்களா? உங்களுக்கு மேட்ச் ஆகி சார் இல்லை சார் நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வேணும் சார். ஏன்னா உங்கள் கட்டம், உங்களுடைய லக்னங்கள், நட்சத்திரங்கள், கிரக நிலையை பொறுத்து நிறைய விஷயம் மாறும். அதனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது, வீட்டில் கொஞ்சம் முக்கியமான விஷயம் இருக்குது, எனக்கு இது டிசைட் பண்ணணும் சார், எனக்கு ஒன்றும் பார்த்து டீட்டெயில்டாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னோட நம்பர் இருக்குது, அதுக்கு ஃபோன் பண்ணி ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. டீட்டெயில்டாக சொல்கிறேன். அதில் நிறைய வாழ்வியல் பரிகாரங்கள் சொல்கிறேன். வாழ்வியல் பரிகாரங்கள்னால் நம்ம நார்மல் அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன பரிகாரங்கள், சமையல் கட்டே போதுங்க, வீடே ஒரு கோவில். சரிங்களா? நம்ம ஒன்று கோவிலுக்கு ஆண்டவனை கும்பிட போகிறோம், அதெல்லாம் ஓகே. எத்தனை பேரால் எத்தனை தடவை ஒரு வாரத்துலேயோ ஒரு மாதத்துலேயோ கோயிலுக்கு போக முடியும்? அதுவும் தூரமாலாம் இருக்கிற சொல்கிற கோயிலில் பூஜைகளோ ஹோமங்களோ, ஆஃபீஸ் போகிறவங்க எத்தனை பேரால் அதை ஃபுல்லாக பண்ண முடியும்? அதனால் அதுவும் முக்கியம், அதுவும் சொல்கிறேன், அதுவும் நிறைய சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு தெய்வ வழிபாடுகள் கூடவே நம்ம வீட்டில் சமையல் அறையில் தானியங்கள் இருக்கும், நவதானியம் இருக்கும், கடுகு மிளகு இருக்கும். இது எல்லாமே மூலிகை. அது சொல்லுவாங்கள்ல, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். சரிங்களா? வல்லவனுக்கு தெரியும் அந்த புல்லை வச்சு நான் எப்படி ஆயுதம் பண்ணணும்னு. அதே மாதிரி விஷயம் தெரிஞ்சால் நம்ம சமையல் கட்டில் இருக்கிற அந்த மூலிகைகளை வச்சு, அரிசியே ஒரு மூலிகை தான், எல்லாமே மூலிகை தான், அதை வச்சே நம்ம வாழ்க்கையில் பல மேஜிக்குகள் பண்ணலாம். அந்த மாதிரி சில வாழ்வியல் பரிகாரம் உங்களுக்கு கன்சல்டேஷன் தரேன். யாருக்கு வேணுமோ தாராளமாக கால் பண்ணலாம். அந்த கன்சல்டேஷன் எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு இதுலேயே நான் நிறைய தெய்வ வழிபாடுகள், எந்த நாள் எந்த நேரத்தில் போனால் நல்லது, என்ன மாதிரி கலர்கள் துணி உடுத்தினா நல்லது, என்ன மாதிரி தானியங்கள்லாம் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டால் நல்லது, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் அடுத்தடுத்து வர வீடியோக்கள், அடுத்தடுத்து வர மாதங்களில் நான் நிறைய சிம்பிள்ஸும் சொல்ல போகிறேன். ஏன்னா நட்சத்திரம் பொறுத்தெல்லாம் வேறு நிறைய சிம்பிள்ஸ் வரும். உங்கள் ஒவ்வொரு ராசிலையும் ஒரு 3 நட்சத்திரம் இருக்கும். ஸோ சிம்பிள்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணுறேன். அல்டிமேட்டாக என்னென்னா இது எல்லாமே ஒரு கருவி, ஒரு டூல்ஸ். மெயின் என்ன, நம்ம நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியில் இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழிகளை பார்ப்போம். உங்கள் எல்லாருக்குமே எல்லாமே நல்லதாக நடக்க அந்த ஆண்டவன் சிவபெருமான்